அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் கடலியம். 15 மாதங்களாக உலகையே உலுக்கிய இஸ்ரேல் பாலஸ்தீன போர் இன்று முடிவுக்கு வந்துள்ளது. அமெரிக்கா, எகிப்து, கத்தார் போன்ற நாடுகளின் தலையிட்டால் இன்றைக்கி போர் நிறுத்தத்துக்கு வந்துள்ளதை ஒழிய போர் முடிவுக்கு வரவில்லை. சுமார் 15 மாதங்களாக காசா தலைநகரில் நடந்த கொடூரங்களை உலகம் அறியும். இன்றைக்கி ஒரு 50,000க்கு மேற்பட்ட மக்கள் உயிர் பலியாகி உள்ளன. 10,000க்கு மேற்பட்ட குழந்தைகள் உயிர் பலியாகி உள்ளன இஸ்ரேலின் கொடூர தாக்குதல். இதற்கான காரணத்தை நம்ம மிக எளிமையாக பார்ப்போம். ஒரு 10 நிமிஷத்தில் பார்ப்போம். இன்றைக்கி 2023 அக்டோபர் மாதம் ஒரு இஸ்ரேலிருந்து 100 பேரை பிணை கைதிகளாக பிடித்து காசா தலைநகரில் ஹமாஸ் படைப்பிரிவினர் வச்சுருக்காங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை வச்சு ஒரு 100 பேரை கொன்னுட்டாங்க, 100 பேரை சிறை கைதிகளாக பிடித்துட்டு போயிட்டாங்கன்னு ஒரு குற்றச்சாட்டை வைத்து இஸ்ரேலின் அதிபர் காசா மீது ஒரு பெரிய பாரிய போரை தொடுத்தார். அந்த போர் 15 மாதங்கள் மிக கொடூரமாக நடந்து காசா தலைநகரே முற்று முழுதாக அழிக்கப்பட்டு அங்கே இன்றைக்கி மக்கள் மிக அனாதைகளாக அகதிகளாக அந்த இடத்த விட்டு வெளியேறி இன்றைக்கி அங்கே உணவு பஞ்சம், இன்றைக்கி மருத்துவ பஞ்சம், ஒரு சுகாதார பஞ்சம், இன்றைக்கி ஒரு கழிப்பிடம் கூட போக முடியாத ஒரு சூழலுக்கு ஏற்பட்டு மிகப்பெரிய தொற்று நோய்க்கு ஆளாகி இன்றைக்கி அந்த மக்கள் திண்டாடிக்கிட்டு இருக்காங்க. இன்றைக்கி ஆனாலும் இன்றைக்கி வரைக்கும் அங்கே ஒரு கொடூர தாக்குதலை நேற்று வரைக்கும் நடத்திவிட்டு இன்றைக்கி உலக வல்லாதிக்கங்கள் தலையிடுது. இன்றைக்கி ஐநால மிகப்பெரிய எதிர்ப்பு வருது. உலகம் முழுக்க இன்றைக்கி பாலஸ்தீனத்துக்கு ஆதரவான குரல் பெருகிட்டே இருக்குது அப்படிங்கிற ஒரு மைய கருத்தை வைத்து இன்றைக்கி ஜோ பைடனுக்கும் இன்றைக்கி டொனால்ட் ட்ரம்புக்கும் அமெரிக்காவில் நடக்கிற அரசியல் காய் நகர்த்துதலில் இன்றைக்கி இந்த போர் முடிவுக்கு வந்திருக்கு. ஆனால் இது முற்று முழுதான முடிவல்ல. எப்படி 2002 ஈழத்தில் தலைவர் பிரபாகரனார் மீது போர் சமாதான பேச்சுவார்த்தையை நார்வே தலைமையில் நடத்தி எப்படி ஒரு 6 ஆண்டுகளில் 2002 2009 எப்படி முற்று முழுதாக அளிக்கப்பட்டதோ 2006 வரைக்கும் சமாதான பேச்சுவார்த்தை அங்கே மக்களை மட்டுப்படுத்தி ஒரு போர் சூழலிருந்து வெளியே கொண்டு அவங்களுக்கு ஆயுதங்களையெல்லாம் முடக்கி எப்படி ஒரு பாரிய போரை கொடுத்து ஈழத்தை முற்று முழுதாக அளித்தாங்களோ அதுதான் இன்றைக்கி யூதர்களோட நோக்கம், இந்த அமெரிக்கா வல்லாதிக்கத்தோட நோக்கம். இன்றைக்கி இந்த போரை கொஞ்ச நாளைக்கு மட்டுப்படுத்தி சமாதானப்படுத்தி வைத்து முற்று முழுதாக ஹமாஸ் அழித்து விட வேண்டும் என்பதுதான் இன்றைக்கி இஸ்ரேலோட நோக்கம். இன்றைக்கி யூதர்களோட தலைநகரமா அந்த இஸ்ரேலுங்கிற நிலப்பரப்பு யாருடையதுங்கிறத பார்த்தோம்னா எல்லாத்துக்கும் வரலாறு தெரியும். இன்றைக்கி 1918 முதல் உலகப்போர் முடிந்த பிறகு தான் யூதர்கள் அமெரிக்காவில் இருந்தும் பிரிட்டனில் இருந்தும் பாலஸ்தீனத்துக்குள்ளே குடியேறினாங்க. இன்றைக்கி அதுக்காக அவங்க காட்டின சான்று இன்றைக்கி கிறிஸ்தவ வேத பொருளான இன்றைக்கி பைபிளில் இருந்து அந்த சான்றை காட்டினாங்க, எங்களோட முன்னோர்களோட நிலப்பரப்புன்னு சொல்லி. ஆனால் பூர்வீக குடி அந்த பாலஸ்தீனத்தோட பூர்வ குடி அரபியர்கள். யூதர்கள் தனக்கென்று நாடு இல்லாத அனாதைகளாக உலகம் முழுக்க இருந்த யூதர்கள் கொஞ்சம் ஒரு இடத்துல போய் குடியேறி முழுக்க பாலஸ்தீனத்தையே கைப்பற்றி அங்கே இருக்கிற பூர்வகுடி அரபியரை இன்றைக்கி வெளியேற்றிட்டாங்க. இன்றைக்கி அதுக்கான போர் இன்றைக்கி நடந்துக்கிட்டு இருக்கு. இன்றைக்கி அந்த போர் யாருக்கானது, இது யார் வெற்றி பெற போகிறான்னு பார்த்தோம்னா இன்றைக்கி முழுக்க இஸ்ரேல் தான் வெற்றி பெற போகுது. இன்றைக்கி யூதர்கள் கைக்கு தான் போகுது. இன்றைக்கி பாலஸ்தீனர்கள் எப்படி இன்றைக்கி முற்று முழுதாக அழித்து இன்றைக்கி அனாதைகளாக இன்றைக்கி மீண்டும் அவர்கள் இன்றைக்கி உலகம் முழுக்க போகிறாங்க. இன்றைக்கி நம்ம ஒரு அடிக்கிறவன் பக்கம் நிற்கணுமா இல்லை அடி வாங்குறவன் பக்கம் நிற்கணுமான்னு பார்த்தா நம்ம அடி வாங்குறவன் பக்கம் தான் நிற்க வேண்டிய தேவை இருக்குது. நான் நடுவில் நிற்கிறேங்கிறது ஏமாற்று. இதுதான் இன்றைக்கி உலக யதார்த்தம். இன்றைக்கி உண்மையே இன்றைக்கி உலக சமூகம் இன்றைக்கி இந்த போர்னால் பாதிக்கப்பட்ட பாலஸ்தீன மக்களுக்கு துணையாக நிற்கணும். இன்றைக்கி இந்த பாலஸ்தீன விடுதலை அடையணுங்கிறது இன்றைக்கி அனைத்து ஒடுக்கப்பட்ட மக்களோட நோக்கம். இன்றைக்கி அனைத்து தேசிய இனங்களோட நோக்கமும் அதாவாக தான் இருக்கணும். இன்றைக்கி இந்தியா இன்றைக்கி பிரதமர் மோடி பிரதமராகிறதுக்கு முன்னாடி வரைக்கும் பாலஸ்தீனத்தின் பக்கம் தான் இருந்தது. ஆனால் இன்றைய இந்த மோடி அரசு வந்த பிறகு இன்றைக்கி இந்தியா இஸ்ரேலின் பக்கம் நிற்கிது, இன்றைக்கி யூதர்களின் பக்கம் நிற்கிது. இன்றைக்கி உலகத்தை ஆள்ற இந்த யூதர்கள் இன்றைக்கி இந்த அமெரிக்காவை வலது கையாகவும் இடது கையாவும் நார்வேயும் வைத்து கொண்டு இன்றைக்கி உலகத்தையே ஆளுது. அதற்கு கீழே பணிந்தனால தான் இன்றைக்கி இந்தியாவும் யூதர்களின் பக்கம் நிற்கிது, இஸ்ரேலின் பக்கம் நிற்கிது. இன்றைக்கி இந்த போர் நிறுத்தப்பட வேண்டும், இந்த காசா அமைதி சூழலுக்கு வரணுங்கிறது எல்லாத்துக்கும் நோக்கம் இருக்குது. ஆனால் பாலஸ்தீன விடுதலையும் முதன்மையானது. இந்த பாலஸ்தீன விடுதலை அடைந்த அந்த இனத்தின் மக்கள், அந்த அரபியர்கள் தன்னோட தேசிய இன உரிமையோடு அவங்க சுதந்திரமாக வாழணும். இன்றைக்கி உலகம் முழுக்க அவங்க கண்ணீர் வடித்திக்கிட்டு இருக்காங்க. இன்றைக்கி ஐநா மன்றமாக இருந்தாலும் சரி, இன்றைக்கி எல்லா நாடுகள்கிட்டையும் போய் தனக்கான ஒரு நியாயத்தை சொல்லி தனக்கான ஆதரவை கேட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆனால் உலக நாடுகள் கண் திறந்து பார்க்கணும். இன்றைக்கி பாலஸ்தீன விடுதலை என்பது ஒட்டுமொத்த ஒடுக்கப்பட்ட மக்களின் விடுதலையாக இருக்கும். இன்றைக்கி இதை நம்ம மக்கள்கிட்ட கொண்டு போகணும்னு நினச்சோம்.
ஆனால் பாலஸ்தீனத்திற்கும் இஸ்ரேலுக்குமான அந்த வரலாறை இன்னொரு காணொலியில் பெரிய அளவில் நம்ம கொண்டு போவோம், வரலாற்றுப்படி 1ஆம் நூற்றாண்டில் கொண்டு போவோம். ஆனால் இந்த சூழலில் இந்த போர் நிறுத்தம் எதற்கு அப்படிங்கிறத நான் சொல்கிறதுக்காக தான் இதை நம்ம முதன்மையாக பதிவு பண்ணோம். இந்த போர் நிறுத்தத்தால் பாலஸ்தீன மக்களுக்கு ஒரு பிரயோஜனமும் இல்லை. ஆனால் அந்த நேரத்தில் அமைதி சூழல் தேவை. ஆனால் கூடிய விரைவில் ஒட்டுமொத்த பாலஸ்தீனரும் அரபியரும் அழிக்கப்படுற சூழலை இந்த வல்லாதிக்கங்கள் உருவாக்கும். நன்றி, வணக்கம்.